அடடடா! ஒரு வழியா பெர்லின்ல வந்து ரென்ட்டுக்கான வீடு வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, இது வந்து நம்ப ஊர் மாதிரி கிடையாதுங்க. போனோமா, டூ லெட் போர்ட பார்த்தோமா, அந்த ஓனர் கிட்ட பேசணுமா, புடிச்சா போய் வீட வந்து ஓகே பண்ணோமா அப்படின்ற மாரியெல்லாம் இல்ல. இங்க வந்து எல்லாமே அப்பாயின்ட்மெண்ட்ஸ் போடணும். அவங்க வந்து ஓனர் வந்து ஒரு ஸ்கெட்யூல் குடுப்பாங்க. அன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருந்தா ஓகே சொல்லிட்டு, அன்னைக்கு போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஓனருக்கு புடிச்சா மட்டும் தான் வீடு குடுப்பாங்க. எல்லார்ட்டயும் குடுக்க மாட்டாங்க. இந்த எல்லா ப்ராசஸையும் தாண்டி நம்ம பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வீடு கிடைக்குதான்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கும். பட் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. 1 மாசத்துக்குள்ள ஏர்பிஎன்பி தங்கி, அ அதுக்குள்ள வீட வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியா இங்க வந்து நாங்க செட்டில் ஆயிட்டோம். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் நான் பார்த்ததுலயே எல்லா வீடுமே ரொம்ப குட்டி குட்டியா தாங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அ ஒரு 50 அ ஹ 90 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 200 அந்த 200 ஸ்கொயர் மீட்டர் ரேஞ்சில இருக்கிறவன் வந்து கண்டிப்பா நான் நினைக்கிறேன் அவன் வந்து ஒரு லட்சாதிபதியா தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அவன் ஏர்ன் பண்ணா தான் அந்த ரெண்ட்ட வந்து கட்ட முடியும். எங்களுக்கு இது போதுமானதுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு சர்டன் ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள வந்து ஒரு சில ஏரியா, லொகேஷன் வைஸ் நம்ம பார்க்க முடியும். அ அதாவது ஒரு கப்பிளா இருக்காங்க, யங்ஸ்டர்ஸா இருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் தே ஆர் ஆக்கியூபைட் இன் சிட்டீஸுங்க. அதுவே வந்து கொஞ்சம் ஃபேமிலியா இருக்காங்க, இல்ல கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டர்ல இல்ல சிட்டிலேருந்து கொஞ்சம் எடையா இருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு தேவையான ஒரு கிண்டர் கார்டனா இருக்கட்டும், இல்ல ஒரு பப்ளிக் பார்க்கா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியலா வந்து வீடு பக்கத்திலேயே இருக்கு. ஸோ தட் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு நெனைக்கிறேன். வீடு புடிச்சிருந்தா லைக்க போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.